ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா அசோகா அல்வா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கப் பாசி பருப்பை குக்கரில் ஆட் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு 2 விசில்ட்டு எடுத்துக்க போகிறோம். 2 விசிலுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். 10-15 முந்திரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ண முந்திரி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இந்த கீயில் கோதுமை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச பாசி பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பக்கத்துலேயே இருந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒட்டாத ஒரு பதத்துக்கு வந்த அப்புறமா 1 கப் அளவுக்கு சர்க்கரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் சர்க்கரையிலேருந்து கொஞ்சம் தண்ணி லூஸ் விட ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1/4 கப் அளவுக்கு கீயை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க கீயும் ஆட் பண்ணி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்ச முந்திரியை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுங்கள். சுவையான பாசிப்பருப்பு அல்வா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.